ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கரி ஷோ. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு வடை பண்ண போகிறோம் இட்லி மாவில். எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இட்லி மாவு இருக்கும். ஸோ நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவில் கொஞ்சோண்டு அரிசி மாவு மட்டும் சேர்த்து கொஞ்சம் நான் கலந்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு வடை பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு நான் சால்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் இதில் சேர்த்துட்டு கலருக்கு பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் ஆயில் நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வடை நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற ஸ்நாக்ஸ். நம்ம எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இட்லி மாவு இருக்கும். ஒரு கெஸ்ட்டு சடனாக வந்தால் கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தோசை மாவை வச்சுட்டு ரொம்ப அழகாக அந்த வடையை ரெடி பண்ணலாம். வித்தின் 5 மினிட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் கூட போதும். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.